நீங்கள் சொன்ன மாதிரி, இதுதான் நான் சொன்னதுக்கு பொருள். கோவில் கட்டிடக்கலை பற்றி நாம் தேவையான அளவுக்கு ஆழமாக ஆராயவில்லை என்பதற்காக. ஏனென்றால், கோவில்கள் வெறும் வழிபாட்டு இடங்கள் மட்டுமல்ல. அந்த கதையை நமக்கு கொடுத்தவர்கள் காலனிய ஆட்சியாளர்கள்தான். கோவில்கள் ஒரு காலத்தில் நிர்வாக மையங்களாகவும், சமூக மற்றும் கலாச்சார மையங்களாகவும், சட்டம் மற்றும் ஒழுங்குக்கான மிக முக்கியமான மையமாகவும் இருந்தன. இவை நீதிமன்றங்களாக இருந்தது. அதனால் கோவில் என்பது அனைத்தையும் உள்ளடக்கியது. அதுதான் ஒரு குடியிருப்பின் மையம். அதனால் தான் இந்தியாவின் பல குடியிருப்புகளில் கோவில்கள் நிறைய இருக்கின்றன. ஏனென்றால் அங்குதான் பள்ளிகள் நடந்து வந்தன. குருகுலங்கள் இருந்தன. அங்கு வேதங்கள், வேதாந்தங்கள் மற்றும் பிற சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வோர் இருந்தனர். அங்கு தர்மசாஸ்திரம் கற்றுக் கொடுக்கப்படும் பள்ளிகளும் உள்ளன. அதுவும் கோவிலின் ஒரு பகுதி. கோவிலின் மற்றொரு அம்சம் கலாச்சார தொடர்ச்சி, அதாவது நடன வடிவங்கள். உதாரணத்திற்கு தஞ்சாவூர் பாரதநாட்டியத்திற்கு மிகவும் பிரபலமானது. அதுவே பாரதநாட்டியத்தின் தோற்றமும் ஆகும். அதேபோல் தஞ்சாவூர் கோவிலில் 108 கரணங்கள் கோவிலில் செதுக்கப்பட்டுள்ளன. அதுபோலவே இது அனைத்தையும் உள்ளடக்கியது.